வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. நம்ம காதலின் மொழி சேனலோட முதல் ஆரம்பமே ரொம்ப மாசாவும் அதிரடியாவும் இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் ஒரு திமிரு பிடிச்ச உலகத்தையே தன் காலுக்கு கீழே வச்சிருக்கணும்னு நினைக்கிற ஒரு பிசினஸ் அரக்கனுக்கும் அவனுக்கு கொஞ்சமும் சளைக்காத பேராற்றலும் புத்திசாலித்தனமும் கொண்ட ஒரு பேரழகிக்கும் நடுவுல நடக்கிற ஈகோ யுத்தத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்க. நம்ம சேனலோட முதல் அதிரடி நாவல் அரக்கனை ஆளும் அக்ஷரா. யார் இந்த அரக்கன்? இவளை ஏன் பழிவாங்க துடிக்கிறான்? இவனோட இந்த அரக்கத்தனமான ஆட்டத்தை அக்ஷரா எப்படி தன் புத்தியாலையும் காதலாலையும் ஆளப்போறா? வாங்க விறுவிறுப்பான முதல் அத்தியாயத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம காதலின் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தாங்க. இப்ப கதையை கேட்போம். அத்தியாயம் 1. அந்த பிரம்மாண்டமான $multi-million கன்வென்ஷன் ஹால் ஏர் கண்டிஷனரின் சில்லென்ற குளிரையும் மீறி ஒருவித தகிப்போடு இருந்தது. தமிழ்நாட்டின் டாப் பிசினஸ் புள்ளிகள், அரசு உயர் அதிகாரிகள், மீடியாக்கள் என ஹாலை பரபரப்பாக காட்சியளித்தது. காரணம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கான மிக பிரம்மாண்டமான ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டின் டெண்டர் ஓபனிங் இன்று. யார் அந்த ப்ராஜெக்டை தட்டி பறிக்க போகிறார்கள் என்ற விவாதம் ஒரு புறம் ஓடிக்கொண்டிருக்க, ஹாலின் பிரதான கதவுகள் தானியங்கி முறையில் இருபுறமும் விலகின. அங்கே அவன் நின்றிருந்தான். ஆரியன் ஜெகநாத். 6 அடி 2 அங்குல பிரம்மாண்ட உயரம், ஜிம்மில் சிரிக்கப்பட்டது போன்ற அகன்ற தோள்களும் இரும்பு போன்ற நெஞ்சும் அவனது ஆளுமையை பார்த்த உடனே பறைச்சாற்றின. கச்சிதமாக ட்ரிம் செய்யப்பட்டு அவனது தாடை கோடுகளை இன்னும் கூர்மையாக காட்டியது கருப்பு நிற தாடி. காற்றில் லேசாக அலைப்பாய்ந்த கருகருவென கருண்ட தலைமுடி அவனது நெற்றியில் விழுந்து அவனுக்கு ஒரு முரட்டுத்தனமான அழகை கொடுத்தது. அவனது உடலுக்கு கச்சிதமாக பொருந்தி அவனது கம்பீரத்தை இன்னும் தூக்கி காட்டியது அந்த கருப்பு நிற இத்தாலியன் கஸ்டம் நெட் சூட். உள்ளே அணிந்திருந்த வெள்ளை நிற ஷர்ட்டின் கப்ளிங்ஸ் தங்கத்தில் மின்னின. அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒருவித இராணுவ கட்டுக்கோப்பும் அளவற்ற கர்வமும் வெளிப்பட்டது. அவனது கைகளில் சுற்றியிருந்த விலை உயர்ந்த ரோலக்ஸ் வாட்ச் அவனது நேரத்தின் மதிப்பையும் அவனது சாம்ராஜ்யத்தின் உயரத்தையும் காட்டியது. அவனது கண்கள்தான் அவனது மிகப்பெரிய ஆயுதம். அடர்ந்த புருவங்களுக்கு கீழே எதையும் ஊடுருவி பார்க்கும் கார்மேக கண்கள். அதில் இரக்கத்தின் நிழல் கூட இல்லை. மாறாக எதையும் சாதிக்க துடிக்கும் ஒரு வேட்டையாடும் மிருகத்தின் வெறி மட்டுமே இருந்தது. அவனை கண்டதும் ஹாலில் இருந்த அத்தனை பிசினஸ் மேக்னட்டுகளும் அதிகாரிகளும் தங்களை அறியாமலேயே ஒருவித பயக்கலந்த மரியாதையுடன் எழுந்து நின்றனர். ஆரியன் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. இந்த உலகமே தனக்கு கீழேதான் என்பது போன்ற அலட்சியம் அவனது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அவனது கூர்மையான கண்கள் நேராக மேடையை மட்டுமே நோக்கின. அவனுக்கு பின்னால் அவனது தனிப்பட்ட உதவியாளரான சந்தோஷும் 4 கருப்பு உடை அணிந்து மலை போல நின்ற பவுன்சர்களும் அவனது நிழல் போல தொடர்ந்தனர். மேடையின் முதல் வரிசையில் தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பிரத்யேக இருக்கையில் ஆரியன் அமர்ந்தான். காலின் மேல் கால் போட்டு நீண்ட தன் விரல்களை கோர்த்து கொண்ட அவனது முகத்தில் எந்தவித பதற்றமும் இல்லை. மாறாக, இந்த ப்ராஜெக்ட் எப்போதும் போல என் ஏஜே குரூப்பிற்கு தான் என்ற அசைக்க முடியாத திமிரே அவனது அசைவுகளில் குடியிருந்தது. மிஸ்டர் ஆரியன் எப்போதும் போல இன்னைக்கும் ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு போல என்று அருகில் இருந்த ஒரு பிசினஸ்மேன் மெல்லிய குரலில் பயத்துடன் முணுமுணுத்தார். அதை கேட்ட ஆரியன் லேசாக தன் கழுத்தை சாய்த்து தன் கார்மேக கண்களால் அவரை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த வீரியமும் மிரட்டலும் தாங்காமல் அந்த நபர் உடனே உடம்பெல்லாம் நடுங்க தன் பார்வையை திருப்பிக் கொண்டார். ஆம், ஆரியன் ஜெகநாத் பிசினஸ் உலகில் ஒரு ராட்சசன். அவனை எதிர்த்து பேசவோ அவனது வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடவோ இதுவரை இந்த உலகத்தில் எவனுக்கும் துணிச்சல் வந்ததில்லை. மேடையில் மைக் ஆன் செய்யப்பட்டது. அரசு முதன்மை செயலாளர் தொண்டையை கனைத்துக் கொண்டு பேசத் தொடங்கினார். ஹாலில் இருந்தவர்களின் இதய துடிப்பு சத்தம் கேட்கும் அளவுக்கு அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டின் மிக எதிர்பார்ப்புக்குரிய ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டின் டெண்டர் முடிவுகள் இதோ என் கையில் உள்ளன. வழக்கம் போல ஏஜே குரூப்ஸ் தங்களின் பவர்ஃபுல் ப்ரொபோசலை சப்மிட் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரி ஆனால் என்று இழுத்த அந்த 1 மில்லி வினாடியில் ஆரியனின் கார்மேக கண்கள் லேசாக சுருங்கின. அவனது கூர்மையான புருவங்கள் மத்திய திலகத்தில் ஒன்று கூடின. ஆனால் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிதி மேலாண்மை ரீதியாகவும்
ஏஜே குரூப்ஸை விட 1% கூடுதல் புள்ளிகள் பெற்று இந்த 5 ஆண்டுகளுக்கான பிரம்மாண்ட ப்ராஜெக்டை தட்டிப்பறிக்கிறது ஏகே இன்டர்நேஷனல் கம்பெனி. அதன் சிஇஓ மிஸ் அக்ஷரா கிருஷ்ணா. ஹாலே ஒரு நிமிடம் மயான அமைதியானது. ஆரியன் ஜெகநாத் தோற்றுவிட்டானா? அதுவும் ஒரு பெண்ணிடமா? யாரும் இதை நம்பத் தயாராக இல்லை. ஆரியனின் பின்னால் நின்றிருந்த சந்தோஷிற்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வேர்த்து விறுவிறுத்தது. ஆரியனின் கோபத்தின் வீரியம் அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதால் அவன் பயத்துடன் தன் முதலாளியின் முகத்தை பார்த்தான். ஆரியனின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஆனால் அவனது வலது கை நாற்காலியின் கன்றுக்குட்டி தோல் கைப்பிடியை இரும்பு பிடியாக இறுக்கமாக பற்றியது. அவனது கழுத்து நரம்புகள் புடைத்து கோபத்தில் துடித்தன. ஏனென்றால் இது முதல் முறை அல்ல. கடந்த 2 வருடங்களாகவே ஆரியன் தொடும் பல முக்கிய ப்ராஜெக்டுகளில் குறுக்கே புகுந்து அவனுக்கு தலைவலியை தந்து கொண்டிருப்பவள் இதே அக்ஷரா கிருஷ்ணாதான். கடந்த ஆண்டு நடந்த மிகப்பெரிய ஹார்பர் ரீடெவலப்மெண்ட் டெண்டரையும் ஆரியனின் கையை விட்டு போக செய்தவள் இவள்தான். அன்று முதல் ஆரியனின் ஹிட் லிஸ்டில் முதல் பெயராக இருந்தது அக்ஷரா கிருஷ்ணா. அதே வினாடி ஹாலின் பிரதான கதவுகள் மீண்டும் இருபுறமும் விலகின. அங்கே அக்ஷரா நின்று கொண்டிருந்தாள். பால் போன்ற நிறம், அதற்கு பொருத்தமான வெள்ளை நிற ஃபார்மல் பிளேசர் மற்றும் கருப்பு நிற ஸ்கர்ட் அணிந்திருந்தாள். 5 அடி 5 அங்குல உயரம், கச்சிதமான உடல்வாகு. அவளது காந்த கண்கள் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலை பறைச்சாற்றின. அவளது கூர்மையான மூக்கும் லேசாக வளைந்த உதடுகளும் அவளது முகத்திற்கு ஒரு அசாத்திய அழகை கொடுத்தன. காற்றில் நேர்த்தியாக பறக்கும் அவளது கருகருவென அடர்ந்த கூந்தல் அவளது தோள்களில் அலைப்பாய்ந்தது. எழில் கொஞ்சம் பேரழகிதான். ஆனால் அந்த அழகுக்கு பின்னால் ஒரு ராட்சசனையே வீழ்த்தும் புத்திசாலித்தனமும் ஆரியனுக்கு சளைக்காத ஆபத்தான தைரியமும் மறைந்திருந்தன. மீடியாக்கள் அவளை நோக்கி கேமராக்களை திருப்ப, பிளாஷ் லைட்டுகளின் வெளிச்சத்திற்கு நடுவே தன் காலில் அணிந்திருந்த கருப்பு நிற ஹைஹீல் சத்தம் டக் டக் என்று ஹாலெங்கும் எதிரொலிக்க ஒரு மகாராணி போல கம்பீரமாக நடந்து வந்தாள் அவள் அக்ஷரா கிருஷ்ணா. நேராக மேடைக்கு சென்று அதிகாரியிடமிருந்து அந்த வின்னிங் சர்டிபிகேட்டை பெற்றவள் மீடியாக்களை நோக்கி புன்னகைத்தாள். பின்னர் மெதுவாக மேடையை விட்டு இறங்கி நேராக ஆரியன் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி வந்தாள். ஹாலில் இருந்த அனைவரும் மூச்சை பிடித்து கொண்டு பார்த்தனர். சிங்கமும் சிறுத்தையும் நேருக்கு நேர் மோதும் தருணம் அது. ஆரியன் மெதுவாக ஒரு எரிமலை எழுவதைப் போல எழுந்து நின்றான். அவனது 6 அடி 2 அங்குல உயரத்திற்கு முன்னால் அக்ஷரா சற்று சிறியவளாக தெரிந்தாலும் அவளது நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையும் அவளது முகத்தில் இருந்த அசாத்தியமான துணிச்சலும் அவனது உயரத்திற்கு சமமாக அவளை காட்டியது. அக்ஷரா தன் கையில் இருந்த வின்னிங் ஃபைலை மார்போடு அணைத்துக் கொண்டு தன் திராட்சை கண்களால் ஆரியனை பார்த்து உதட்டில் ஒரு மெல்லிய நக்கல் புன்னகையை ஏந்தினாள். வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்களா மிஸ்டர் ஆரியன்? கடந்த வருஷம் ஹார்பர் ப்ராஜெக்டை நான் தூக்குனப்போ ஏதோ தற்செயலா நடந்துச்சுன்னு நினைச்சீங்க போல. ஆனா இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டும் இப்போ என் கையில தான் இருக்கு. பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கு வெறும் திமிரும் அதிகாரமும் மட்டும் போதாது, கொஞ்சம் புத்தியும் வேணும்னு இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் அவளது காந்த குரலில். ஆனால் அதில் வீரியம் குறையவில்லை. ஆரியனின் கண்கள் கோபத்தில் அப்படியே சிவந்தன. அவளை அப்படியே உயிருடன் எரித்து விடுவது போல கூர்மையாக பார்த்தான். அக்ஷரா. அவனுக்கு குரல் பேஸ் வாய்ஸில் கரகரப்பாக ஒரு காட்டு சிங்கம் உருமுவது போல கேட்டது. ஆரியன் ஜெகநாத் தோத்ததா சரித்திரமே இல்ல. கடந்த முறை உன்னை ஒரு பொண்ணுன்னு விட்டு வச்சேன். ஆனா என் சாம்ராஜ்யத்துக்கே சவால் விடுற உன்னோட இந்த திமிரு, இந்த ஆரியன் நினைச்சா என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் ஆரியன்? அவளது வார்த்தைகளில் பயத்தின் நிழல் கூட இல்லை. ஆரியனின் மிரட்டலான தோற்றத்தை கண்டு இந்த பிசினஸ் உலகமே நடுங்கும் போது அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசினாள் அவள். இது பிசினஸ் உலகம். உங்க மிரட்டல் உருட்டல் எல்லாத்தையும் உங்க ஆபீஸ் வாசலோட வச்சுக்கோங்க. இனி இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டும் என்னோடது. இந்த பிசினஸ் உலகத்தோட அடுத்த மகாராணியும் நான் தான். அவள் அவனுக்கு ஒரு அலட்சியமான மாஸ் சல்யூட் அடித்துவிட்டு தன் ஹைஹீல் சத்தம் ஹாலெங்கும் ஒலிக்க கம்பீரமாக நடந்து வெளியேறினாள். அவளது அந்த அழகான பின்னழகையே வெறியோடு பார்த்து கொண்டிருந்த ஆரியன் தன் கைகளை நகங்கள் சதையுள் புதையும் அளவுக்கு இறுக்கமாக மூடினான். தன் ஈகோவையும் தன் சாம்ராஜ்யத்தையும் தொடர்ந்து சீண்டிக் கொண்டிருக்கும் அந்த பேரழகியை எப்படி தன் காலுக்கு கீழே கொண்டு வரப் போகிறோம் என்று அவனது மனதிற்குள் வஞ்சமாய் கொடூரமாய் ஒரு பிளான் ஓடத் தொடங்கியது. பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற ஜெகநாத் மஹால்
அது வெறும் வீடு அல்ல, ஆரியன் ஜெகநாத்தின் அதிகாரத்தின் அடையாளம். ஆனால் அன்று அந்த மாளிகையே ஒரு போர்க்களத்தைப் போல காட்சியளித்தது. எல்லாரையும் என் கண்ணு முன்னாடி இருந்து போயிருங்கடா, கெட் அவுட்! ஆரியனின் சிம்ம குரல் அந்த பெரிய ஹாலெங்கும் எதிரொலித்தது. கத்திக்கொண்டே அங்கிருந்த இத்தாலியன் மார்பிள் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த பல லட்சங்கள் மதிப்புள்ள கிறிஸ்டல் பூஜாடியை ஓங்கி சுவரில் அடித்தான். அது டொம் என்ற சத்தத்துடன் சுவரில் மோதி 100 துண்டுகளாக உடைந்து சிதறியது. ஆபீஸ்ல, அதுவும் அந்த மீடியாக்கள் மற்றும் பிசினஸ் உலகத்தின் முன்னிலையில் அக்ஷரா தனக்கு செய்த அந்த அவமானத்தை அவனது ஈகோவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவனது மூச்சுக்காற்று நெருப்பாய் வெளிவந்தது. ஹாலில் நின்றிருந்த வேலைக்காரர்கள் அனைவரும் ஆரியனின் இந்த விஸ்வரூப கோபத்தை கண்டு நடுநடுங்கி ஹாலின் மூலையில் போய் ஒண்டிக் கொண்டனர். அவனது நிழலாக இருக்கும் சந்தோஷ் கூட மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து நின்றான். ஒரு பொண்ணு, நேத்து பிசினஸ்க்கு வந்த ஒரு சின்ன பொண்ணு என்னை எல்லார் முறையிலும் நின்னு அசிங்கப்படுத்துறாளா? ஆரியன் ஜெகநாத் திமிர் பிடிச்சவனு என் முகத்துக்கு நேரா சொல்றா. அவளை சும்மா விடமாட்டேன். அவளோட இந்த ஆணவத்துக்கு காரணமா இருக்கிற அந்த ஏகே இன்டர்நேஷனல் கம்பெனியை இந்த மண்ணோட மண்ணா நிர்மூலமாக்குவேன் என்று கர்ஜித்தபடி அங்கிருந்த நீல சோஃபாவை ஓங்கி உதைத்தான். அவனது கோபம் கட்டுக்கடங்காத காட்டுத்தீயாக பரவிக்கொண்டிருந்த அந்த வேளையில் மாடி படிக்கட்டுகளின் திருப்பத்திலிருந்து ஒரு மெல்லிய ஆனால் தெளிவான குரல் கேட்டது. அண்ணா! அந்த ஒரு வார்த்தைதான். புயலடித்துக் கொண்டிருந்த அந்த பிரம்மாண்ட ஹாலில் சற்றென்று ஒரு மாய அமைதி நிலவியது. காற்றில் சுழன்று கொண்டிருந்த ஆரியனின் கைகள் அப்படியே உறைந்தன. அவனது சிவந்த கண்கள் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பின. அங்கே அவனது தங்கை ரித்விகா நின்றிருந்தாள். வெள்ளை நிற சுடிதாரில் எந்த ஆடம்பரமும் இல்லாத ஒரு தேவதையை போல காட்சியளித்தாள். அவளது முகம் பயத்தால் சுருங்கவில்லை. மாறாக தன் அண்ணனின் நிலையை பார்த்து ஏற்பட்ட ஒரு ஆழமான வேதனையும் அக்கறையும் அவளது கண்களில் தெரிந்தன. உலகையே தன் காலடியில் மிதித்து வைக்கும் ஆரியன் ஜெகநாத் தன் தங்கையை பார்த்த அடுத்த வினாடி அப்படியே உருகி போனான். அவனது முகத்தில் இருந்த அந்த அரக்கத்தனமான கொடூரம் மறைந்து ஒரு தாய்க்குரிய பாசமும் மென்மையும் அங்கே கொடியேறியது. கைகளில் இருந்த இரத்த நாளங்கள் மெல்ல அடங்க மெதுவான அடிகளுடன் ரித்விகாவை நோக்கி படிக்கட்டுகளில் ஏறி சென்றான். அவளது இரு மென்மையான கைகளையும் தன் கரங்களுக்குள் பற்றி கொண்டான். ரித்துக்குட்டி, ஏன் கீழே வந்த? அண்ணன் சத்தம் போட்டது உனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சாடா? சாரிடா கண்ணா, ஆஃபீஸ் டென்ஷன்ல அண்ணன் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டேன். பாரு, அண்ணன் இப்போ அமைதி ஆயிட்டேன், நீ சத்தம் போட மாட்டேன் என்று அவளது தலையை மென்மையாக கோதி அவளது நெற்றியில் தன் பாசம் முழுவதையும் குவித்து முத்தமிட்டான். ரித்விகா தன் அண்ணனின் முகத்தை நேராக பார்த்தாள். அவளது பார்வையில் ஒரு முதிர்ச்சி இருந்தது. அவள் அண்ணனின் கைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அண்ணா, எனக்கு நீங்க கோவப்படுறத பத்தி கவலை இல்லை. ஆனா இந்த கோபம் உங்களையே அழிச்சிருமோன்னு தான் பயமா இருக்கு. பிசினஸ்ல வர்ற ஏமாற்றத்தையும் கோபத்தையும் ஏன் வீட்டுக்குள்ள கொண்டு வரீங்க? அக்ஷரா அவங்கள அசிங்கப்படுத்தினாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க இப்படி பொருள்களை உடைச்சி உங்க உடம்பு கிடத்துக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றி அண்ணா என்றாள் மிகவும் பக்குவமாக. ஆரியன் அவளது பேச்சை கேட்டு வியப்புடன் பார்த்தான். அவளுக்கு ஆறுதல் சொல்ல நினைத்தவனுக்கு அவளது வார்த்தைகள் ஒரு நிதானத்தை கொடுத்தன. ரித்விகா மெதுவாக தொடர்ந்தாள். நம்ம அம்மா அப்பா 2 பேரும் நம்மளை விட்டுட்டு போனப்போ எனக்கு எல்லாமாவா நின்னது நீங்க தான் அண்ணா. எனக்காகவே வாழ்ந்து எனக்காகவே இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனீங்க. இந்த உலகத்துல எனக்கு நீங்க தான் முக்கியம், உங்களுக்கு நான் தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது நேத்து வந்த ஒரு அக்ஷராவுக்காக நீங்க ஏன் இப்படி நிலை குலையணும்? எனக்கு அந்த பழைய நிதானமான கம்பீரமான ஆரியன் ஜெகநாத் தான் வேணும் அண்ணா. இந்த மாதிரி கோபக்கார ஆரியனை எனக்கு பிடிக்கல. அம்மா அப்பா இல்லாத அந்த பாழாய் போன தனிமையில் தன் தங்கைக்காக மட்டுமே இத்தனை வருடங்கள் கல்லாய் சமைந்து நின்ற ஆரியனின் இதயம் அவளது வார்த்தைகளில் லேசாக கசிந்தது. பெற்றோர் இல்லாத குறையை தன் தங்கை எப்போதும் உணர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவளை ஒரு கண்ணாடி கூண்டுக்குள் வைத்து பாதுகாத்து வருகிறான் ஆரியன். அவளது கன்னங்களை ஏந்தி, புரிஞ்சுதுரா செல்லம், இனி அண்ணன் கோபப்பட மாட்டேன். நீ சொன்னது சரிதான். அந்த அக்ஷராவுக்காக என் நிதானத்தை இழக்க நான் தயாரா இல்ல. அண்ணன் இப்போ ரொம்ப நார்மல் ஆயிட்டேன். டைம் ஆச்சு, நீ போய் தூங்கு. அண்ணன் சந்தோஷ் கிட்ட கொஞ்சம் பிசினஸ் விஷயம் பேசிட்டு வரேன் என்று அவளை சமாதானப்படுத்தி அன்போடு மாடி அறைக்கு அனுப்பி வைத்தான். அவள் படிக்கட்டுகளில் ஏறி மறைந்து அவளது அறையின் கதவு மூடப்படும் வரை அவளையே பாசத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன். ஆனால் அவளது அறை கதவு மூடிய அடுத்த வினாடி
அவனது முகத்தில் இருந்த பாசம் மறைந்து மீண்டும் ஒரு கொடூரமான இருள் குடியேறியது. அப்படியே திரும்பி கீழே நின்றிருந்த சந்தோஷை பார்த்தான். அவனது கண்கள் இப்போது கோபத்தால் எரியவில்லை, மாறாக ஒரு கொடூரமான நரித்தனத்தோடு மின்னின. நிதானமாக கோபம்தான் இன்னும் ஆபத்தானது என்பதை அவனது முகம் காட்டியது. சந்தோஷ்! அவனது குரல் இப்போது ஹாலில் இருந்த நிசப்தத்தை கீறிக்கொண்டு வந்தது. என் தங்க சொன்னது சரிதான். கோபப்பட்டு பொருள்களை உடைக்கிறது பலவீனம். எதிரிய நிதானமா அடிச்சு அழிக்கிறது தான் ஆரியன் ஜெகநாத்தோட ஸ்டைல். அந்த அக்ஷராவோட ஏகே இன்டர்நேஷனல் கம்பெனியை பத்தின அக்குவேர் ஆணிவேர் விவரங்கள், அவளோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவளோட பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன, எல்லாமே எனக்கு அடுத்த 10 நிமிஷத்துல என் டேபிள்ல இருக்கணும். வேட்டை இப்பதான் ஆரம்பமாகுது. சந்தோஷ் அவனது பழைய முதலாளியின் அந்த விஸ்வரூப பார்வையை பார்த்ததும், இதோ இப்போதே ரெடி பண்றேன் சார் என்று விறுவிறுப்பாக லேப்டாப்பை திறந்தான். சந்தோஷ் லேப்டாப்பை திறந்து தன் விரல்களை கீபோர்டில் அசுர வேகத்தில் பறக்கவிட்டு கொண்டிருந்தான். ஹாலில் நிலவிய அந்த நிசப்தத்தில் லேப்டாப்பின் டக் டக் என்ற சத்தம் மட்டுமே கேட்டியது. ஆரியன் தன் கைகளை கட்டிக்கொண்டு ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த அந்த பிரம்மாண்ட நந்தவனத்தை பார்த்தபடி நின்றிருந்தான். அவனது கண்கள் அக்ஷராவின் முகத்தையே நினைத்து கொண்டிருந்தன. அந்த துணிச்சலான கண்கள், அந்த நக்கல் புன்னகை. சார், டீடைல்ஸ் ரெடி என்றான் சந்தோஷ். அவனது குரலில் ஒருவித நடுக்கம் இருந்தது. ஆரியன் மெதுவாக திரும்பி சோஃபாவில் வந்து அமர்ந்தான். அவனது முகம் இப்போது முற்றிலும் அமைதியாக, ஒரு ஆபத்தான புலியின் அமைதியோடு இருந்தது. சொல்லு சந்தோஷ், அவளோட பேக்ரவுண்ட் என்ன? சந்தோஷ் லேப்டாப் திரையை பார்த்தபடி படிக்க தொடங்கினான். சார், நீங்க கேட்ட விவரங்கள், அக்ஷரா கிருஷ்ணா, வயசு 24, ஏகே இன்டர்நேஷனல் கம்பெனியோட சிஇஓ. இவங்க தான். சும்மா சாதாரண ஆள் இல்லை சார். இவங்களோட அப்பாவும் அம்மாவும் இவங்க சின்ன வயசுலயே ஒரு கார் விபத்துல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க தாத்தாவோட வளர்ப்புல தான் வளர்ந்துருக்காங்க. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் இறந்துட்டாரு. அக்ஷராவுக்கு இந்த உலகத்துல அவங்க தாத்தா ஆரம்பிச்சு வச்ச இந்த ஏகே இன்டர்நேஷனல் கம்பெனியை தவிர வேற யாருமே இல்லை. அவங்க உயிரா நினைக்கிற ஒரே விஷயம் இந்த கம்பெனி தான் சார். அவங்களோட ரத்தமும் சதையுமா இந்த கம்பெனி தான் இருக்கு. ஆரியன் கையில் இருந்த கருப்பு நிற மாண்ட் பிளாங்க் பேனாவை விரல்களுக்கு இடையில் மிக நேர்த்தியாக சுழற்றியபடி சந்தோஷ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் உற்று கவனித்தான். அவனது கண்கள் அந்த டேபிள் லேம்ப் வெளிச்சத்தில் கூர்மையாக மின்னின. சந்தோஷ் தொண்டையை நினைத்து கொண்டு தொடர்ந்தான். ஆனா சார், இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்காக அக்ஷரா ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அவங்க கம்பெனியோட மொத்த சொத்துக்களையும், ஹெட் ஆஃபீஸ் பில்டிங்கையும், ஏன் அவங்க வச்சிருக்கிற 80% ஷேர்ஸையும் கூட ஒரு பிரைவேட் பேங்க்ல அடமானம் வச்சு பெரிய லெவல்ல லோன் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க கம்பெனி ஃபினான்ஷியலா ரொம்ப டைட்டான, கத்தி மேல நடக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலமா கவர்மெண்ட்ல இருந்து வர அட்வான்ஸ் பணத்தை வச்சுதான் அவங்க லோனோட அடுத்த மாச தவணையை கட்டணும். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் அவங்க கைவிட்டு போனாலோ, இல்ல பேங்க்ல இருந்து ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வந்தாலோ அக்ஷரா மொத்தமா நடுத்தெருவுக்கு வந்துருவாங்க சார். கோடீஸ்வர ரத்தமா இருந்தாலும் ஒரே ராத்திரியில பிச்சைக்காரியா மாற வேண்டிய நிலைமை. அதை கேட்ட ஆரியனின் உதடுகள் ஒரு கொடூரமான நரித்தனமான புன்னகையை உதிர்த்தன. அவனது கண்கள் பழிவாங்கும் வெறியிலும் அகங்காரத்திலும் மின்னின. அப்படியா விஷயம்? அவளோட பலவீனமே அவ உயிரா நினைக்கிற அந்த கம்பெனி தான், கரெக்டா? ஆரியனின் குரல் அந்த அறையில் ஒரு நச்சுப்பாம்பின் சீரல் போல ஒலித்தது. ஆரியன் மெதுவாக தன் லெதர் நாற்காலியில் பின்னோக்கி சாய்ந்தான் வந்தான். பேனாவை சுழற்றுவதை நிறுத்திவிட்டு அதை தன் விரல்களால் இறுக்கமாக பற்றினான். அவளை சும்மா பிசினஸ்ல மட்டும் தோற்கடிச்சா என் ஈகோ அடங்காது சந்தோஷ். அன்னைக்கு மீடியா முன்னாடியும் மற்ற பிசினஸ் மேக்னட்ஸ் முன்னாடியும் என்னை விரல் நீட்டி பேசி அசிங்கப்படுத்தினாலேயே அவளோட அந்த திமிரை நான் அடியோடு அழிக்கணும். அவ என் காலுக்கு கீழே வந்து கைகளை கட்டி அழுதுகிட்டே நிக்கணும். அவ உயிரை விட அதிகமா நேசிக்கிற அந்த கம்பெனியை வச்சே அவளை என் விரல் அசைவுக்கு ஏத்த மாதிரி நான் ஆட வைக்கிறேன். அவனது முகத்தில் இருந்த சாடிஸ்ட் புன்னகை இன்னும் அதிகமானது. சந்தோஷ், அவ லோன் வாங்கியிருக்காளே அந்த சன்ரைஸ் பிரைவேட் பேங்க், அதோட சேர்மன் யாரோடதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம பிசினஸ் பார்ட்னர் சூர்யாவோட சொந்த மாமா தான் அவரு. இப்போ டைம் என்ன ஆகுது? நைட் 11. பரவாயில்ல, உடனே உங்களுக்கு ஃபோன் போடு. ஆரியன் தன் கையில் இருந்த பேனாவை டேபிளில் மெதுவாக தட்டினான். டக் டக் டக். அந்த நிசப்தமான அறையில் அந்த சத்தம் அக்ஷராவின் வீழ்ச்சிக்கான, அவளது பேரழிவிற்கான கவுண்டவுன் போல பயங்கரமாக ஒலித்தது. ஜன்னல் வழியே கருத்த வானத்தை பார்த்த ஆரியன், அக்ஷரா கிருஷ்ணா, ஆட்டம் இப்போதான் ஆரம்பமாகி இருக்கு. நீ அரக்கனை வம்புக்கு இழுத்திருக்க. இனி உன் சாம்ராஜ்யம் என் காலுக்கு கீழே என்று தனக்குள் சபதம் உரைத்தான்.
பேங்க் மூலமாக ஆரியன் கொடுக்க போகும் அந்த பேராபத்தை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்ட பேரழகி அக்ஷரா தன் புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பாளா? அல்லது அரக்கனின் ஆட்டத்திற்கு பின்னால் அக்ஷரா கிருஷ்ணாவின் விதி வேறு மாதிரியாக மாறப்போகிறதா? தொடரும். இந்த கதையோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.